டைம் வேற ஆகுது. எங்க வச்சேன்? என் எக்ஸாம் பேட் பாத்தியா? இல்ல. என் எக்ஸாம் பேட் லாங் சைஸ் நோட் காணும். பாத்தியா இல்லையா? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்ல. அப்படியே படிச்சு கிழிக்கிற மாதிரி தான். அப்படியே ஒண்ணு படிக்கிற மாதிரி நடிச்சு சீனை போடுவ. இல்லைன்னா எல்லார்ட்டையும் மாட்டி விட்டுட்டு இருப்பேன். என்ன தேவையில்லாம பேசாத. பாத்தியா இல்லையான்னு மட்டும் சொல்லு. அதெல்லாம் பார்க்கலன்னு சொல்றேன்ல. என்ன எக்ஸாம் பேட் தேடிட்டு இருக்கியே? அதுல ஏதாவது பிட் எழுதி வச்சிருக்கியா? பிட் அடிக்கிறதுலாம் உன் வேலை, என் வேலை இல்ல. நான்லாம் படிச்சுதான் பாஸ் ஆவேன். உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி. அம்மா! ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? மா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். தெரியல. அது தெரியுது எனக்கு. எக்ஸாம் பேட் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறேன். ஐயோ, அதுதாம்மா நானும் உன்கிட்ட கேக்குறேன். அவ என்ன பண்ணி வச்சிருக்கா? ஏய், என்னடி பண்ணி வச்சிருக்க? மா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். தெரியல. அது தெரியுது எனக்கு. எக்ஸாம் பேட் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறேன். ஐயோ, அதுதாம்மா நானும் உன்கிட்ட கேக்குறேன். அவ என்ன பண்ணி வச்சிருக்கா? அம்மா, போய் சொல்றாமா? ஏய், இந்த எக்ஸாம் பேட் எப்படி உடைஞ்சிச்சு? என்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? அவ பேடு அவ கையில தான் இருக்கு. அது உடைஞ்சிருக்கு. அப்ப அவ தானே உடைச்சிருப்பா. எப்படி உடைஞ்சிச்சு? இவ கிளாஸ்ல கிரிக்கெட் ஆடுறாமா. நான் பாத்துருக்கேன். பேப்பர்ல கசக்கி போட்டு கிரிக்கெட் ஆடுறான். மா, போய் சொல்றாமா. நான்லாம் அப்படி பண்ணல. ஏண்டி, பண்ற அத்தனை ஃப்ராட் வேலையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கியா? புள்ளையாடி நீ? ஏண்டி, என்ன நக்கல் வேற பண்ணி பேசுறியா? உன்னை பெத்ததுக்கு என்னை ஃப்ராடுங்கறியா? கொன்றும் பாத்துக்க. உங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாம் பேட் வேணா, கேலண்டர் அட்டை தரேன். அதுல எழுதுங்க. நாங்களும் அப்படிதான் எழுதணும். என்னடி, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? எக்ஸாம்ல எப்படி எழுதுன? நல்லா எழுதிருக்கம்மா. நாளைக்கு வேற ஒரு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் இருக்கா? சரி, படி. மா, எனக்கு எக்ஸாம் இல்ல. நாளை கழிச்சு தான். பட் இருந்தாலும் நானும் படிக்கணும். சரி, நீயும் படி. இவளை தயவு செய்து கூட்டிட்டு போய் இவனை டிஸ்டர்ப் பண்ணுவா. நீ பாரு, படிக்க தானே போறீங்க. அதுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? சண்டை போடாம படிங்க. அம்மா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஆரம்பிச்சிருவாளுங்க. பதிராச கண்டு விட்டதே, அதோட ஓடி போனாலே. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ட்ரௌசர் கண்டு போச்சு. இப்ப அம்மான்னு கூப்பிட்டு சீனா போடுவாளே. பாரதி, ஒரு கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இருக்கியா? அம்மா வந்துருவாளே. கொஞ்ச நேரம்